ஹலோ மக்களே! மார்க்கெட்ல கிடைக்கிற மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள்ல நெறைய கலப்படம் இருக்கு. நம்ம டெய்லி சமையலுக்கு ரொம்ப நல்லதுன்னு நெனச்சு யூஸ் பண்ணிட்டுருக்கோம். பட் மஞ்சத்தூள்ல இருக்கிற அந்த குர்குமின்ங்கிற ஒரு விஷயத்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு வெறும் சக்கைய தான் பவுடர் பண்ணி தராங்க. நெறைய லீடிங் பிராண்ட்ஸ்ல. அதே மாதிரி பெருங்காயத்தூள்ல மைதா கலந்து தராங்க. பெருங்காயத்தோட மைதா கன்டென்ட் தான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஸோ நம்ம வீட்லயே வாங்கி அரைக்கலாம். பட் அது நமக்கு பாசிபிள் இல்ல அப்படிங்கும்போது, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க ஏதாவது ஒரு ஆர்கானிக் ஷாப்ல போய் நீங்க இந்த 2 ஐட்டம் மட்டும் மத்த ஐட்டம் வாங்க முடியலனாலும், இது 2 மட்டுமாவது நீங்க வாங்கிக்கோங்க. நான் எங்க வீட்டு பக்கத்துல யூசுவலா பசு மஞ்சத்தூள்னு கிடைக்கும். ட்ரெடிஷனல் மெத்தட் மாதிரி இல்லாம, இது மஞ்சள வந்து ஆ அரிஞ்சு அப்படியே வந்து காய வச்சு அரைச்சு குடுப்பாங்க. அதேபோல பெருங்காயத்தூள்ல ஆர்கானிக் வீட் ஃப்ளோர் சேர்த்துருக்காங்க. மைதாக்கு பதில். இத விட பெஸ்ட்டு நம்ம பெருங்காயம் கட்டி வாங்கி யூஸ் பண்றது தான். பட் ஒவ்வொரு டைமும் வந்து அத நம்ம இடிச்சு யூஸ் பண்றது கொஞ்சம் பாசிபிள் இல்ல. அதனால நான் வந்து இந்த மாரி வாங்கிப்பேன். ஸோ நீங்களும் கண்டிப்பா உங்க வீட்டுக்கிட்ட ஆர்கானிக் கிச்சன்ல மத்த பொருட்கள் வாங்குறீங்களோ இல்லையோ, மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள மட்டும் இந்த மாரி வாங்கி யூஸ் பண்ணுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. கன்டென்ட் பிடிச்சிருந்தா கண்டிப்பா பேஜ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஸோ மச்.